இந்த கண்ணாடி போல் வதங்கி இருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்கு. இப்போ நான் இந்த கிண்ணத்தில் அள்ளி வைக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் தட்டுப்பாடாக இருந்தால் என்ன கவலையை விடுங்க. கேஸே இல்லாத ஒரு விறகடுப்பு சமையலை நம்ம பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே. கோல்ட் சோடா சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி கேஸ் இல்லாத ஒரு சமையல் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கேஸ் இல்லாமல் விறகடுப்புலேயே நான் ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். கேஸ் ரொம்பவே தட்டுப்பாடான ஒரு நிலை வந்துருச்சு. ஆனாலும் எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விறகு இருக்குது, அடுப்பு ஒரு 3 கல் வச்சாலுமே அடுப்பு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போவுமே விறகடுப்பில் தான் எல்லா குழம்பு வகைகள், சாதம் எல்லாமே அதிலே தான் பண்ணுவோம். இன்றைக்கும் நான் மட்டன் குழம்பு விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். அதனால் கேஸ் இல்லாதவங்க வருத்தப்படவே வேண்டாம். 3 கல் வச்சாலே ஒரு அடுப்பாயிடும். ஒரு விறகு வச்சு சமையல் பண்ணாலே சாப்பாடு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம விறகடுப்பில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் டேஸ்டியாக சமையல் பண்ண போகிறேன். அந்த மட்டன் குழம்புக்கு நான் விறகடுப்பில் மசாலா ரெடி பண்ணி தான் செய்வேன். அந்த மசாலா என்ன அளவு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதை நீங்கள் நல்ல அந்த பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு சுக்கா எதுக்குனாலுமே அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை எப்படி வறுத்து அதோட அளவு என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது அதை வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் விறகு அடுப்பு பற்றியாச்சு. ஒரு இரும்பு சட்டி நான் வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த அளவு ஒரு கிண்ண அளவு தான் எடுத்திருக்கேன். மல்லி இதை நம்ம இதில் போட்டுடலாம். பெருஞ்சீரகம், அது மல்லி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா பெருஞ்சீரகம் அதை விட பாதியாக எடுக்கணும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு எடுத்திருக்கேன். இது ஒரு துண்டு பட்டை, ஒரு 7 கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், ஒரு 25 காஞ்ச மிளகாய், இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம மொத்தமாக போட்டு வறுக்கணும். தீ கம்மியாகவே இருக்கணும். இதை நல்ல வாசனை வர்றது வரையும் வறுக்கணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு எந்த சுக்கா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம இதை தேவைக்கு எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த மெத்தட். இந்த மாதிரி நம்ம வறுத்து யூஸ் பண்ணுறதுனால வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் மட்டன் குழம்புக்கு. நம்ம சாதா பொடியை தூக்கி ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் மனமே இருக்காது. வேணால் ஒரு கலர் வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் இது நல்ல ஜீரணத்துக்கு கருப்பு மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். வாசனைக்கு பட்டை எல்லாமே இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம பொடிக்கும் போது அந்த வாசனையோட அந்த டப்பாலே அப்படியே மணமாக இருந்துடும். தேவைக்கு நம்ம அப்பப்போ எடுத்து போட்டுடலாம். லைட்டான ஒரு சிகப்பு நிறம் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இது மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு பொடி போதும் எல்லா குழம்பு வறுவலுக்கு. ஃப்ரைக்கு கூட இதில் 2 பொடி எடுத்து ஸ்பூனில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது போட்டிங்கன்னா
அதோட தன்மையே ரொம்ப வேறு விதமாக நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு மன வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இதை அப்படி இறக்கி வச்சிடலாம். மறுபடியும் நம்ம ஒரு மண்சட்டி வைக்கிறோம். வச்சுட்டு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன், ஈரல் எல்லாமே சேர்ந்து. இதை நம்ம அப்படியே இந்த மண்சட்டியில் வேக வைக்க போகிறோம். இப்போ கறியை நம்ம அடுப்பில் போட்டாச்சு. நமக்கு அந்த கறிக்கு உள்ள வந்து கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இஞ்சி பேஸ்ட் வந்து அம்மியில் இடிக்க போகிறேன். நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் அதில் உள்ள அந்த சிக்கன் மட்டனோட ஸ்மெல்ல தெரியாது. இஞ்சி பூண்டு வாசனையிலே கரெக்டாக ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு சரி பண்ணியாச்சு. நம்ம இதில் அம்மிக்கல்ல தட்டணும். அம்மிக்கல்ல வந்து தட்டி போடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக நல்லா இருக்கும். அதையும் வீட்டில் செய்து பாருங்கள். முதல்ல நம்ம நல்லா தட்டணும். அது தட்டி முடிஞ்சோடனே அப்படி மையாக அரைச்சிடணும். இப்போ இதை நம்ம வலிச்சிருவோம். பாதி வந்து நம்ம வேகிற மட்டனில் போட்டுடலாம். மீதியை வந்து நம்ம ஆனியன்லாம் நம்ம கட் பண்ணி வதக்கும்போது அதில் கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு, இஞ்சி மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அது எல்லாமே மட்டனில் செட் ஆகிடும். இப்போ மட்டன் வந்து சிக்கனை விட கொஞ்சம் நேரம் எடுக்கும், நல்லா வேகணும். இது வெந்த பிறகு தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு குழம்பு லெவலுக்கு கொண்டு வர முடியும். அதனால் ஒரு 20 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ இதுதான் அந்த மசாலா. இப்போ இந்த மசாலா வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சிக்கனு, மட்டனு, ஃப்ரை, வறுவல், அப்புறம் வந்து நூடுல்ஸில் பேக்கெட் தராங்கல்ல, அந்த பேக்கெட்டை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா போட்டாலே போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். பாருங்கள் எவ்வளோ நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். இப்போ நம்ம வந்து வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நான் கட் பண்ண போகிறேன். இப்போ 4 பச்சை மிளகு எடுத்துருக்கேன், 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, இவ்வளோ தான் தேவை. சைடுக்கு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, இவ்வளவும் நான் கட் பண்ண போகிறேன்.
இப்போ நான் 4 பச்சை மிளகு எடுத்ததில் 2 பச்சை மிளகு கட் பண்ணியிருக்கேன் நீள வாக்கில், 2 பச்சை மிளகு முழுசாக வச்சுருக்கேன். ஏன்னா காரம் அதிகம். நம்ம அடுத்தது வெங்காயம் வந்து நீள வாக்கில் கட் பண்ண போகிறோம். 2 வெங்காயம் போதும். நிறைய வெங்காயம்னா இனிப்பாகிடும், அந்த குழம்போட தன்மை வந்து இனிச்சது மாதிரி இருக்கும். அதனால் அளவாக நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. 4 தக்காளி இதே மாதிரி பழுத்துருக்கணும். இந்த தக்காளியை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து தோலை க்ளீன் பண்ணி அதையும் சேர்க்கணும். அஞ்சாறு பல் பூண்டும் நம்ம தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து அரைச்சி 1 கப் கட்டி தேங்காய் பால் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். இப்போ மட்டன் வந்து பஞ்சு போல் வந்துருச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம், தண்ணி அப்படியே அளவெல்லாம் குறைஞ்சி அந்த மட்டனை வந்து நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச மட்டனை வந்து நம்ம இறக்கிட்டு அடுத்த ஒரு மண்சட்டி வைக்கலாம். வந்து இது இன்னிதான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதை வந்து வேக வச்சுருக்கோம். பொதுவாகவே வந்து ஆடு வந்து சீக்கிரமாகவே வேகாது. அதனால் நம்ம அதில் வேக வச்சுட்டு இதில் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி நல்ல சூடான உடனே நான் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு 3/4 அளவு எண்ணெய் ஊற்றுறேன். ரொம்பவும் எண்ணெய் வந்து கம்மி பண்ணாதீங்க. ஏன்னா மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 4 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, பட்டை ஏலக்காயெலாம் நல்லா காஞ்ச உடனே ஒரு 5-6 பூண்டு வந்து 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெய் கூடவே போடணும், அப்போ தான் வேகும். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை நல்லா சட்டியில் போட்டு வதக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் போடணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வேகிறது வரைக்கும் வதங்கணும். அப்புறம் தான் தக்காளி நம்ம போடணும். இப்போ நல்லா வேகணும், அதனால் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போகணும், அதுவரை நல்லா வதக்கணும். அந்த வாசனை போன உடனே நம்ம வந்து தக்காளி தட்டிக்கலாம்.
இப்போ இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி போல் வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த 4 தக்காளியையும் அப்படியே நம்ம போட்டுடணும். அதையும் கொஞ்சம் வதக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் செய்யும்போது அந்த டேஸ்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் கரெக்டாக வந்துடும். நம்ம மட்டனும் அந்த மசாலாவும் கடைசியாக சேர்க்கும்போது மொத்த டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொன்றாட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் வந்து அதில் சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக போட்டால் போதும். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்கின உடனே நம்ம இதில் வந்து வேக வச்ச மட்டனை வந்து தண்ணி இல்லாமல் இப்படி எடுத்து போடணும். தண்ணி வந்து நம்ம 2வது சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மட்டன் அவ்வளோத்தையும் எடுத்து போடணும். அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கிக்கணும். இப்போ முதல்ல போட்ட மசாலா எல்லாமே செட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குன்னு ஒரு மசாலா வந்து வறுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இப்போது நான் 1 டீஸ்பூன் அந்த வறுத்து வச்ச மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். 1 2 3 4. இப்போ 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். அதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்ருக்கேன். இதையும் சேர்த்து எல்லா இடம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம அதோட தண்ணி இருக்குல்ல, அந்த மட்டன் வடித்த தண்ணியை வந்து இதில் நம்ம ஊற்றப்போம். இப்போ எடுத்து வச்சுருக்க கட்டி தேங்காய் பால் ஊற்றணும். எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம கொதிக்க விடணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கனால தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்ததுனால மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 1 ஸ்பூன் கூட அந்த வறுத்த மட்டன் மசாலா போட்டுருவோம். இப்போ இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்தா நல்ல டேஸ்ட் வந்துடும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்படி இறக்கிடலாம். பாருங்கள், அந்த சட்டியிலே கூட கொஞ்சம்
வெந்துட்டே இருக்கும் அந்த சட்டி சூட்டில். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது சட்டி. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து நல்ல டேஸ்டியாக நல்லா வெந்திருக்கு, பஞ்சு போல் வெந்திருக்கு. விறகு அடுப்பில் சமைச்சது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்றணும் அப்படிங்கிற இது தூண்டுது. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்புறம் நான் இந்த கிண்ணத்தில் அள்ளி வைக்கிறேன் பாருங்கள். மட்டன் குழம்பு வந்து ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்ல தீ கேஸை விட ரொம்ப பயங்கரமாக எரிஞ்சுது. அதில் மசாலாலாம் செட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் கூட இந்த மாதிரி தான் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி நானும் விறகடுப்பில் தான் சமைச்சு இந்த மாதிரி மட்டனு சிக்கனு எல்லாமே மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு காணிக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். காரம், உப்பு நான் போட்ட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. முக்கியமாக அந்த மட்டன் வந்து ரொம்ப வெந்திருக்கு, நல்லா இருக்குது. சூடாக இருக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. மிச்சம் எல்லாமே நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் கேஸ் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. விறகடுப்பில் செய்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக உடம்புக்கு நல்லா இருக்கும். நான் வந்து கேஸை யூஸ் பண்ணுறதே இல்லை, எப்போவுமே விறகடுப்பு தான். நைட் ஆனாலும் விறகடுப்பு தான். அடுப்பு இல்லையா, அடுப்பை வச்சு கவலைப்படாதீங்க. 3 கல் வச்சா அடுப்பு, பக்கத்துலேயே எங்கேயோ காஞ்சி விறகு இருந்தால் சமையலுக்கு ஆகிடும். உடனே இதை பார்த்து விறகடுப்பு யூஸ் பண்ணுங்கள். கேஸ் வந்து இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இந்த குழம்பு வந்து பிடிச்சிருக்கு, செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே வறுத்து பிடிச்சி செஞ்சது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தரமான வீடியோவில் பார்க்கலாம்.